ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்களா? ஸோ இப்போ வந்து குக் வித் கோமாளி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து நம்மளோட மணிமேகலை வந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறேன் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து அறிக்கையை வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்த ரசிகர்கள் செம்ம அதிர்ச்சியில் இருந்தாங்க. இப்போ வந்து அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ விஜய் தொலைக்காட்சியில் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு ஷோனா அது கண்டிப்பாக நம்ம குக் வித் கோமாளி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். ஸோ இப்போ வந்து வெற்றிகரமாக வந்து 5வது சீசன் வந்து நம்ம விஜய் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து ரசிகர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து 4 சீசனில் இருந்த கலகலப்பு வந்து இப்போ வந்து 5வது சீசனில் அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற வந்து ரசிகர்கள் குற்றச்சாட்டு வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மீடியாவில் அந்த குக் வித் கோமாளி மீடியா வந்து பாதி பேர் வந்து வெளியேறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா முக்கியமான ஜட்ஜான வெங்கடேஷ் மட்டும் வந்து வெளியேறிட்டாங்க. ஸோ இந்தமாதிரி முக்கிய நபர்கள்லாம் வெளியேறினதுனால தான் வந்து நம்மளோட குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த நிலைமையில தான். ஸோ குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆன ஒரே வாரத்தில் வந்து நம்மளோட கோமாளியாக இருந்த நாஞ்சில் விஜயனும் வந்து அவர் வந்து வெளியிட்டார் அப்படின்ட்டு அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்கமான விஷயம். இன்னிலேருந்து இப்போ வந்து நம்ம குக் வித் கோமாளி வந்து ஒரு கோமாளியாக இருந்து அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து தொகுப்பாளியாக மாறி நம்மளை மகிழ்விச்சிட்ருக்கோம் தான் மணிமேகலை. ஸோ அவங்களும் வந்து நம்மளோட குக் வித் கோமாளி வந்து வெளியேறேன் அப்படின்றது அஃபிஷியலாக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு வந்து அவங்க வந்து இப்போ வந்து ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு, ஏன்னா வந்து அவங்களோட வேலையில் வந்து நிறைய பேர் வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நம்மளோட குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் வந்து ஒரு பெண் நபர் வந்து அவங்க வந்து குக்காக வந்து வேலை பார்க்கணும். ஆனால் வந்து அவங்க வந்து அப்பப்போ வந்து ஆங்கரிங்கில் வந்து என்ன வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ என்னோடய மரியாதையை கூட வந்து நான் வந்து அங்கே வந்து கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த குக் வித் கோமாளியில் நான் வந்து வெளியேறேன் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அவங்க வந்து எந்த ஒரு கோமாளியை சொன்னாங்க அப்படின்றது இன்னும் வரைக்கும் தெரில. ஸோ அந்த குக் யார் அப்படின்றது ரசிகர்கள் செம்ம அவலாக தேடிக்கிட்டு இருக்காங்க.